சரி போய்ட்டு வர மச்சி. போய்ட்டு வரேன். ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோங்க. இது ஃபுல்லாகவே எனக்கு நைட் ரைடாக தான் இருக்க போகுது. நம்மளோட லாஸ்ட் 5 எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணி கொடைக்கானல் போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு வீட்டில் ஒரு 2 days ஸ்டேங்க. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறது தான் பிளானு. ஸோ இப்போ ஆன் த வேல நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒரு மீட்டப் இருக்குது, ஒரு டீ கடை லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வந்துடுவாங்க. நம்ம ஒரு மீட்டப் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதாங்க பிளானு. அங்கே பாருங்கள், மாடு திடீர்னு குறுக்க வருதுன்னா காரில் மோதி இருக்கும், அளவில் எதுவும் ஆகலை. நமக்கு லெஃப்ட்டில் வரதான் பார்த்தீங்கன்னா ஸ்டென் மேரி ஸ்கூலு. இப்போ கரண்ட்டாக நம்ம பேராங்குளத்தில் இருக்கோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 1 or 1.5 kilometer இருக்குது நம்ம ஷாப்புக்கு. அங்கே போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து அஃபிஷியலாக ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சேடில் பேக் பார்த்துட்ருக்கேன் சைடில். அது இப்போ தேவைப்படாது, ஆள் வந்தால் தேவைப்படும். இதாங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. நம்ம இன்றைக்கி ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டோம். நியர்லி ஒரு 10-15 minutes பேசியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ரைடையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நைட் ரைடு தாங்க இன்றைக்கி. இப்போ கரண்ட்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டு இருக்குது, ஜல்லிக்கட்டு ஸ்டாட்டு. இதில் லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா காரைக்குடி அந்த ஹைவே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டு போனோம்னா நம்ம திருச்சி ஹைவே கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ஹைவே கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் புதுக்கோட்லேருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம இந்த ரயில்வே கிட்ட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைவே தான். அவ்வளோதாங்க, நம்ம ஹைவே கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹைவே ரைடு தான் இருக்க போகுது. அது கொஞ்சம் சிங்கிள் லைன் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் கரூர் தாண்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டபுள் லைன் ஹைவே தான் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிற வரைக்குமே. பார்க்கலாம் ரைடு எப்படி போகுதுன்னு. இப்போ இந்த ஒரு ரைட்டு வருது பார்த்திங்களா, இந்த ரைட்டில் போனோம் அப்படின்னா கீரனூர். புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுல இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா கீரனூர் இருக்கும், ஒரு மினிட் ஆஃப் த டிஸ்டன்ஸில். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டியூ சப்போர்ட். அங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. கோளாறு இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கானுங்க ஆப்போசிட் லைனில். ஈவன் கார்லாம் போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹைவே ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இதாங்க நம்ம ரைடில் வர ஃபஸ்ட்டு டோல். புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம திருச்சி போகிறதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அந்த டோல் இருக்கும். இந்த டோல் கிராஸ் பண்ணி நம்ம நியர்லி ஒரு 15 to 20 kilometer போகணும் அந்த திருச்சி ஜங்ஷனுக்கு. ஜங்ஷன் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயம்புத்தூர் ஹைவே வந்து கனெக்ட் பண்ணணுங்க. கோயம்புத்தூர் ஹைவே எனக்கு தெரிஞ்சு திருச்சி தாண்டினதுக்கப்புறம் கரூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லைன் ஹைவே தான் இருக்கும். செம்மகாண்டாக இருக்கும். நம்ம ஓவர்டேக் பண்ணுறது எல்லாமே பார்த்து ஓவர்டேக் பண்ணணும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்ன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக லைட்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருக்கானுங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 kilometer பக்கமாக இருக்குங்க திருச்சிக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ரைட்டில் தான் திருச்சி ஏர்போர்ட்டு. இன்னும் ஒரு 5 kilometer நம்ம போனோம்னா அந்த ஜங்ஷன் வந்துடுங்க. ஜங்ஷன்லேருந்து நம்ம அகெயின் நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு சத்திரம்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் ஹைவே வந்து கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம திருச்சி ரீச் ஆயாச்சு. இந்த மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ஹைவே, மதுரை டு சென்னை ஹைவே. நம்ம அந்த ஹைவேல ஏறிட்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தான் ஒரு யூட்டர்னை போட்டு போனோம் அப்படின்னா அந்த இது கரூர் போகிற பைபாஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் பெருசாக டிராஃபிக் இல்லை. இது வரைக்கும் ரைடு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ தான் சொல்லி வாய முடியல. ஜிஎஸ்டி ரோடில் பயங்கரமான டிராஃபிக்குங்க. எல்லாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் கிளம்புறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே நைட்டு. எல்லாம் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் இன்றைக்கி தான் கிளம்புறானுங்க. பரவாயில்ல, வந்தோடனே க்ரீன் சிக்னல் மாறிடுச்சு. அதனால் வெயிட் பண்ணல, நம்ம அப்படியே கிளம்பிடலாம். இந்த லெஃப்ட்டு தாங்க எடுக்கணும் கோயம்புத்தூருக்கு. இது ஸ்ட்ரைட்டாக போயினீங்க அப்படின்னா சென்னை தான். மேபி இன்னொரு லெஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கரூர் போகிறதுக்கு. மேபி இருக்கலாம். மேப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு காமிக்குது. அவ்வளோதாங்க, இந்த லெஃப்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ பயங்கர டிராஃபிக்கு திருச்சியில். பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக பஸ்ஸு காரு ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. நம்ம இந்த டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி நம்ம அந்த ஹைவே கனெக்ட் பண்ணணுங்க. இது அதுக்கு மேலே பெரிய டாஸ்காக இருக்கும் போலயே.
நம்ம பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்துட்டோங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இன்னமும் டிராஃபிக்காக தான் இருக்குது. இங்கே தான் செக் போஸ்ட்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, திருச்சிலேருந்து வெளியே வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம ஹைவே ரைடு தான். நம்ம இப்போது ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காவிரி ஆறு வந்து இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஹைவே ரைடு தான். நம்ம எங்கேயும் பெருசாலாம் உள்ளூருக்குலாம் போகிறதில்ல. இதே ஹைவேல கண்டிப்பாக பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம இங்கே இருங்க, கோளாறு எதில் ஓட்டியிருக்கான் பாருங்க காரை. நான் அந்த அண்ணன் மேலே ஏற்றிருப்பானுங்க. ஃபஸ்ட்டு என்ன அவசரம் தெரியல. இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணியிருந்தோன்னா ரைட்டில் ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கலாம். பொறுமை தான் இருக்க மாட்டேது எங்களுக்கு. நம்ம பெட்டவயத்தில் ரீச் ஆகிட்டோங்க. திருச்சியிலேருந்து நியர்லி ஒரு 1 hour ட்ராவல் பண்ணியிருப்போம். இங்கே தான் நிறைய கடை இருக்குது. வேணா நம்ம ரெஸ்டாப் பண்ணால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 hourக்கு முன்னாடி ரெஸ்டாப் எடுத்தோம். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. கரூர் பக்கமாக போயிட்டு நம்ம டின்னர் பிரேக் தாங்க எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 to 10 கிலோமீட்டர் போனோன்னா நம்ம குளித்தலை ரீச் ஆகிடலாம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோங்க. இது லெஃப்ட்டில் உள்ளே போனோன்னா நம்ம குளித்தலை உள்ளூருக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஹைவேலேயே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நமக்கு முன்னாடி பாருங்கள் பஸ்ஸு போயிட்டுருக்கு. நம்ம அங்கங்கே இந்த எல்லோ கலர் பஸ்ஸு பார்க்குறதும் ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. இந்த பிளேஸ் தாங்க என்னென்னா குளித்தலேருந்து அகெயின் இந்த சேம் ஹைவேல வந்து பஸ்ஸு கனெக்ட் ஆகும். நம்ம அடிக்கடி பஸ்லேயும் சுற்றிக்கிட்டு இருப்போமா, அதனால் இந்த பிளேஸ்லாம் பார்த்து வச்சுருப்பேன். பஸ் எப்படிலாம் போகுது, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க. சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான் மேப் போட்டு வச்சுருக்கேன். இல்லாட்டி நானே போயிடுவேன். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இல்லை எங்கேயாவது ஜங்ஷன் வந்தால் மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எங்கிட்டு போகிறது தெரியாமல். திருச்சி தாண்டினதுக்கப்புறம் இந்த டோல் வருதுங்க. எனக்கு கரூருக்கு முன்னாடி வருது. நான் ஒரு டோல் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். எங்கன்னா திருச்சி தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்துச்சு ஒரு டோலு, சின்ன டோலு. அதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த டோல் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரைட்டில் வர 3rd டோலாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம கரூர் ரீச் ஆயிடலாங்க. நம்மளுக்கு இந்த கொடைக்கானல் சீரிஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம நியர்லி ஒரு 5 days அந்த சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. அது வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி நம்ம மிட் நைட் தான் என்னென்னா நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆவாங்க. இன்றைக்கி நம்ம ரயிலில் பார்த்தீங்கன்னா நிறையா புது முகங்கள், அது மாதிரி நிறையா பிளேஸ் நான் இந்த டைம் அந்த மேப்பே இல்லாமலாம் ரைட் பண்ணியிருக்கேன். எனவே பார்த்தீங்கன்னா மேப் ஹோல்ட் பண்ணி வச்சுருவேன். சம்டைம் மொபைலில் சார்ஜ் இல்லாதனால அங்கங்கே நேமிங் போர்ட் பார்த்து அப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க இந்த ரைட்டில். திடீர்னு பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் ஆயிடுச்சு. கரூர் பக்கத்தில் ஏதோ ரோடு போயிட்டுருக்கு போல. இங்கே நம்ம ஆல்மோஸ்ட்டு கரூர் வந்துட்டோங்க. இந்த மேலே இருக்கிற ஹைவே தான் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம், ஸோ அந்த ஹைவே. ஸோ நம்ம இந்த ஹைவேல ஏறிட்டு நம்ம அகெயின் இந்த ஹைவேல நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம காங்கேயம், வெள்ளக்கோயில், ஸோ அந்த ரோடு வந்து பிரிஞ்சிடும் நமக்கு. கரூரில் தாங்க எங்கேயாவது நம்ம ஒரு டின்னர் பிரேக் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் 10 மேலே ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டா தான், இதுக்கு மேலே பெருசாக ஃபுட்டு கிடைக்காது ஹைவேல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு நியர்லி ஒரு 4.5 hours ட்ராவல் பண்ணியிருப்போங்க. நம்ம 6:30 சம்திங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அரௌண்ட் 10:30 பக்கமாக ஆகுது. நியர்லி ஒரு 4 hours ட்ராவல். இடையில ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்தேன், பட் நான் கவர் பண்ணல. திருச்சிக்கு முன்னாடி ஒரு பிரேக் மட்டும் எடுத்திருந்தேன். ஓகேங்க, நம்ம ஹைவேலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஸோ இங்கே நம்ம எங்கேயாவது ஒரு டின்னர் பிரேக் எடுக்கணும். இங்கே சாப்பிட்லாம், இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்கே. ஓகே, கொஞ்சம் தூரம் ஹைவேல போயிட்டு நம்ம ஒரு ஸ்டாப் எடுத்துக்கலாங்க. இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். ஐயோ ஒஸ்ட்டு, பயங்கர ஒஸ்ட்டு. நான் நிப்பாட்டிருக்க பார்த்து இந்த காரு நிப்பாட்டிருக்கானுங்க பாவம். அந்த ஹோட்டலில் என்ன குழம்புனே தெரிலைங்க, அப்படியே கருப்பு கலரில். ஐயோ அது எப்படி தான் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. அவ்வளோதாங்க. அங்கே தான் நம்ம டின்னர் பிரேக் முடிச்சுட்டு நம்ம ஹைவே ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரு half the distance இருக்குங்க இன்னும் நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கரூர் தான் ஒரு mid of the டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ திரும்ப இங்கேருந்து இன்னொரு mid of the distance நம்ம போகணும். ஆனால் இந்த பக்கம் ஹைவே பிரச்சனை இல்லைங்க. கரூர் தாண்டி நம்ம டபுள் லைன் ஹைவே தான். நம்ம அப்படியே 80 to 100 க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. நம்ம பெருசாக டிராஃபிக் இருக்காது. நம்ம அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு லேன் ஸ்விட்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபாக் லைட் இருக்கனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரோட் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் அவ்வளோ லைட்டிங்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரோட் சூப்பராக இருக்குங்க. எங்கேயும் பெருசாக டேமேஜ்லாம் இல்லை. ரோடு கிளியராக இருக்குது. நம்ம இப்போது வெள்ளக்கோயில் ரீச் ஆகிட்டோங்க. இப்போது இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் இருக்குது. காங்கேயம் போயிட்டு அங்கேருந்து நம்ம பல்லடம்லேருந்து கோயம்புத்தூர்.
இன்னும் நம்ம ஒரு 1 or 2 ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆயிடுவோங்க. இன்பிட்வீனில் ஃபியூல் வேறு போடணும். ஃபியூல் லோவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும்போது ஃபியூல் போட்டால் போதும். ஏதோ பல்லடம் தாண்டினக்கப்புறம் ஃபியூல் போட்டால் போதும் எனக்கு. அது வரைக்கும் ஃபியூல் இதில் இருக்கிற ஃபியூலே வந்துடும். இப்போ காங்கேயம் வந்துட்டோங்க. காங்கேயம் வந்ததுக்கப்புறம் எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. இப்போ தான் மேப்பில் பார்த்துட்ருக்கேன். லெஃப்ட்டில் திரும்பி நிப்பாட்டியிருக்கேன். லெஃப்ட்டில் போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணுமான்னு தெரியல. ஓகே ஸ்ட்ரைட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, நம்ம காங்கேயம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இப்போது இன்னும் நம்மளுக்கு 70 கிலோமீட்டர் இருக்குது கோயம்புத்தூருக்கு. அது இன்னும் ஒரு 1.5 hours சம்திங் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இன்னும் இப்போ கரண்ட்டாக அவினாசிபாளையம் ரீச் ஆகிட்டோம். நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோன்னா பல்லடம்ங்க. பல்லடம், அப்புறம் சூலூர், அப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம ரைட்டில் டேர்ன் பண்ணி அவினாசியோட கனெக்ட் பண்ணணும். அவினாசியோட கனெக்ட் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோங்க. ஏன் அந்த பக்கம் தான் நம்மளுக்கு ஸ்டே பார்க்கும். இப்போ இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பக்கத்துலேயே தான் எஸ்பி பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஓகே, இங்கே ஃபில் அப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குங்க. அதான் 2 liters மட்டும் தான் ஃபில் அப் பண்ணுறேன், 200க்கு மட்டும். நான் புதுக்கோட்லேருந்து வரேங்க. ஆமாம், இப்போது கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். வாங்க. அந்த ஒரு நிமிஷம். இப்போ தாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன வீடியோ போஸ்ட் பண்ணல, இனிமேல் தான் நம்ம எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் யுவர் லெவன் சப்போர்ட். நம்ம இங்கேருந்து ஃபியூல் போட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இங்கே போலீஸ் நிப்பாட்டினாங்க நம்மளை செக்கிங்க்கு. பாக்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் கிளம்பலான்ட்டாங்க. அதனால் யோசிச்சுருப்பாங்க, இவ்வளோ செட்டப்போட வந்திருக்கான் இவன்ட்ட ஒன்றும் மாட்டாது அப்படின்னு. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம இங்கே தான் ரைடாக கண்டிப்பாக பண்ணுறது தான். நமக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் மாட்டி நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒரு ஹெல்மெட் இல்லையோ, என்ன பிரச்சனைன்னு தெரில. நம்ம அப்படியே கிளம்பலாங்க. நைட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 11 கிட்டே இருக்கும். ஓகேங்க, இப்போ தான் பெட்ரோல் பங்க்கில் ஒரு அண்ணனை மீட் பண்ணோம். நம்ம சேனல் நேமு, அப்புறம் எங்கேருந்து வரீங்க, எங்கெல்லாம் ரைட் பண்ணி கேட்டுருந்தாங்க. ஒரு நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்க நம்ம சேனலில். இதே மாதிரி 11 சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம அவ்வளோதாங்க. இப்போ ஹைவேல ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபியூல் அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்ட்டை மாட்டினோம். அதனால் எதுவும் ஃபைன்லாம் பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பயம் தான், ஏதாவது சொல்லி ஃபைன் போட்டுருவாங்களோ அப்படின்னு. அப்புறம் பாஸ் மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் ஹைவேல யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். மிட் நைட் இப்போ 12 ஆயிடுச்சு. இருங்க, டோலுமே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது. இது கரெக்டாக அவினாசிபாளையம் தாண்டி பல்லடம் போகிறதுக்கு முன்னாடியே வருது டோலு. அது இந்த டோலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் போனோன்னா பல்லடம் ரீச் ஆகிடலாம். பயங்கர சைலண்ட்டாக இருக்குங்க. நம்ம பல்லடம் ரீச் ஆகிட்டோம் நினைக்கிறேங்க. இப்போது பல்லடம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா சூலூர் போயிடலாம். சூலூர் நம்ம ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இத்தனை ஏதோ மாநாடு நடக்குது போல எங்கள் ரைட் சைடில். இப்போ ரொம்ப தூரத்துன்னு பார்க்குறேன், பயங்கர வெளிச்சவாங்க. ஊரில் இருக்கிற எல்லா கரண்டையும் கொண்டு வந்துட்டாங்க போலாங்க மாநாட்டுக்கு. நான் இப்போ சூலூர் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து போனோன்னா நம்ம அவினாசியோட கனெக்ட் பண்ணலாம். கார் போகுது, காரை ஃபாலோ பண்ணியே போயிடுவோம். ஏன்னா ஃபோனில் சார்ஜர் இல்லை. காரை ஃபாலோ பண்ணியே கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ரோடு தான். அவ்வளோதாங்க, அவினாசியோட கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பிரிட்ஜு தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாசி போகிற ரோடு ஹைவே. அவினாசி, பெருந்துறை, சேலம், நாமக்கல் போகிறது எல்லாமே இந்த ஹைவேல தான் போவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹைவே கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த அவினாசி ஹைவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 3 lane ஹைவே, செம்ம ஸ்பீடாக போகலாம். அதிகம் ஸ்பீடாக போகாதீங்க, ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பீடில் போங்க. மோஸ்ட்லி எந்த இன்ட்ரப்ஷனுமே இருக்காது. எல்லா 2 பக்கம் ஃபென்ஸ் இருக்கும், ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த லெஃப்ட் எடுத்துட்டோன்னா நம்ம கோயம்புத்தூர் தான். இதுக்கப்புறம் சிட்டி ரோடுங்க, இதுக்கப்புறம் நோ ஹைவே. ஃபைனலி நம்ம கொடைக்கானல் சீரிஸே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்புறம் லெஃப்டில் போகிறவங்க நம்ம பார்க்குறாங்க, எங்கடா போயிட்டுருக்க நீ அப்படின்னு. இதுதாங்க அந்த புதுசாக கட்டின பிரிட்ஜு. நம்ம இப்போது பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம லெஃப்ட் சைடில் வரதான் ஏர்போர்ட்டு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம கொடிசியாவுக்கு நம்ம ரைட்டில் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொடிசியாவில் ரைட்டில் டேர்ன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நம்ம ஸ்டேக்கு.
இப்போ நம்ம கொடிசியாவில் இருக்கோம் கரண்ட்டாக. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது ஸ்டேக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலி நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொடைக்கானல் சீரிஸையே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிச்சிட்டோங்க ரைடை. ஒரு ரவுண்ட் ட்ரிப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வில் see you on next video. Bye bye.